ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஓல்டு கண்ட்ரி பம்பின் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் சொல்ல போகிறேன். சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச பட்டனா அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது உண்மையிலேயே சூப்பராக போயிட்டு இருக்கு guys இந்த சீரிஸ். நான் கூட நினச்சேன் என்னடா இது கதை ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா அதுக்குள்ளே விறுவிறுப்பாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க கதை. அதனால் முடிஞ்சவரைக்கும் யாரும் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக போகிறேன். எல்லாத்தையுமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணி தான் போட்டுருக்கேன். முடிஞ்சவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அதுவே எனக்கு போதும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் ஹார்ட் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ இந்த எபிசோட்ல நான் உன்னை இந்த இடத்துல டெஸ்ட் பண்ண போறேன். நீ என்னுடைய ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் நினைச்சு தான் உன் கூட சண்டை போட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி அவளும் அட்டாக் பண்ண ஹீரோவும் அதுல இருந்து தப்பிக்க பரவாயில்ல, எக்ஸலண்டான ரிஃப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவள் அட்டாக் பண்ணதை இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் அட்டேங்கப்பா நீ ஒன்னும் காமெடி பண்ணலன்றது தெரியுது, இப்பதான் குட்டி பண்ண நீ ரெடியா இல்லையே, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் என்னையே நானு. இல்ல நீ கவலைப்படாத, உனக்கு இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்கறதுனால உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் அழிக்க மாட்டேன். நான் ஒன்னும் உன்னுடைய நல்ல ஆப்போனன்ட் அமைவானான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். இல்ல அப்படி மட்டும் சொல்லிடாத, நான் எப்பவுமே ஆளை பார்த்து இட போடுறது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற சக்தியை பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் தெரியுது. சரி, ரெண்டு பேரும் யார் ஸ்ட்ராங்கன்றத இப்ப கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கம் சண்டை போட ஆரம்பிக்க பார்த்தா ஹீரோ உனக்கு மிகப்பெரிய ஃபயர் பால் அனுப்புறான். இப்ப பார்த்தா ஹீரோவன் டக்குன்னு அதுல இருந்து தப்பிக்க என்னதான் ஹீரோ தப்பிச்சிட்டு இருந்தாலுமே உன்னை பக்கம் அட்டாக் பண்ணிட்டே இருக்க விடாம அடக்கடவுளே ஃபயர் கிட்ட வந்து தப்பிக்கலாம், ஆனா ஐஸ் கிட்ட இருந்து முடியுமா இந்த இது இன்னமும் முடியலன்னு சொல்லிட்டு அவனும் ஐஸ் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஹீரோ அது எல்லாத்தையுமே ஈஸியா உடைச்சிடறான். பரவாயில்லையே நல்லாவே சண்டை போட்டேன், அப்ப இதை எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ திரும்பிய ஃபயர் பவர் பயன்படுத்த ஹீரோவும் எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமா இதை முடிச்சாகணும். அடுத்த நிமிஷம் தன்னுடைய மேஜிக் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கான். அதனால நெக்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ண போறாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே நான் அதை தடுத்தாதான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிட்ட போயிட்டு ஹீரோவும் அட்டிக்கலான்னு பார்க்க டக்குன்னு அந்த ஃபயர் பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று திருத்தி தனக்கு ஒரு ஷீல்டாக பயன்படுத்திக்கிறான். நீ அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, இருந்தாலும் அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்தது பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே உனக்கு மேஜிக் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்க பொண்ணு, அதனால தான் நீ இப்படி தப்பிக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? சரி அதை பார்த்துருவோமா? நான் சும்மா தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஏன் கடுப்பு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் புலம்பேன். நல்ல திறமைகளை வச்சுட்டு இருக்க ஒன்று மாதிரியான ஆள்லாம் இதை ஈஸியாக தடுக்கிறேன்னு போது எதுக்காக நீ பதற வர்றேன்? அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தப்பிச்சுட்டு இருக்கேன், இருந்தாலும் விட அவன் தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, உன்னுடைய மேஜிக் பவர்ஸ் எதுலாம் இருந்துச்சுன்னா காமி பார்க்கலாம். எனக்கு எதுவும் தெரியாதுங்க, இதுதாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எதிர்க்குது. அட கடவுளே, ஸ்வாட்ஸ்மேனுக்கும் ஒரு மேஜிக் யூஸருக்கும் மேட்ச் பண்ணவே முடியாது, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களோ இவங்க ஃபண்டையில அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அவளை அடிக்கிறதுக்காக தயாராக அதுக்கப்புறம் அவளை ஒரு ஐஸ் பவர் பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ண பார்க்க ஹீரோ ஆனால் இருந்தாலுமே அதை தடுத்துறான். தூக்கி அவளை மேலே விசிறி அடிக்க அதுக்கப்புறம் அவள் ஃபயர் பவரை பயன்படுத்தி அதை எரிச்சு விட எந்த ஒரு பக்கமோட்டத்தை ஹீரோவை பயன்படுத்திக்கின்னு டக்குன்னு உள்ள வந்து அவளை அடிக்கலான்னு பார்க்க கடைசியில் பார்த்தா அவள் தண்டர் பவரை பயன்படுத்தி ஹீரோவை அவ்வளோதான் சோழி முடிச்சு விட்டுறான். ஹீரோவும் இது பயங்கரமா எரியுது, ரொம்ப மோசம் கிடையாது, ஏன்னா நல்லாவே முயற்சி பண்ண நல்லாவே பிளான் பண்ண, ஆனா என்ன மாதிரியான மேஜிக்ல ஒரு ஜீனியஸா இருக்கிற என் கிட்ட இதெல்லாம் வேலை செய்யுது. கடைசி என்னுடைய பெஸ்ட் பாக்குறியா, இதுதான் அவளுடைய கடைசி மூவா, அப்ப நானும் தயாரா இருக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோ தன்னுடைய பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ண பார்க்க அப்ப அவளும் தன்னுடைய பவரை பயன்படுத்த போறாங்க. அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும். அந்த பவர்னால ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கப்படுறான். என்ன இது, எனக்கு முன்னாடி என் சாவு நின்றுட்டு இருக்க மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட ஹீரோவும் ஏதோ ஒரு சூனியத்தை பார்த்த மாதிரி அவன் பயந்துட்டு இருக்க. இதை பார்த்துட்டு அவளும் சரிடா நான் உன்னை மன்னிச்சிடறேன், ஏன்னா ஒன்ன மாதிரியான பசங்களை நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை, ஆனா இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா என்னுடைய லாஸ்ட் ஸ்பெல்லில் பயன்படுத்தும் போது உன்னுடைய மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணுமே, அது என்னடானா ஏதோ டெத் நோட்ல உன் பேர் எழுதி வச்சுட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்க மாதிரி வாயை பொழுது பார்த்துட்டு இருந்தேன், இதனாலேயே உன் கூட கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை, அதனால தான் நிறுத்திட்டேன். அப்படியா, நீ பண்ணதுனால ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கேன், ஆனா நீ ஹாப்பியா இருக்க இல்லையா தெரியல எனக்கு. சரி இருந்தாலும் எதுக்காக லாஸ்ட் ஒன்று எனக்கு நோக்கி அட்டாக் பண்ண நீங்க எதுவுமே தோணலன்றீங்க, அதான் சொல்றேனே, அது மட்டும் நான் பயன்படுத்தினா கண்டிப்பா நீ கம்ப்ரஸ் ஆகி செத்து போயிட்டு இருப்பேன், அதோடைய பவர் அந்த அளவுக்கு, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து உன்னை அதை பயன்படுத்த வச்சேன். இதே ஊர்ல பயன்படுத்தினால மிகப்பெரிய விளைவு ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலை இங்க வந்து என்னுடைய மனசை மாத்தினால நீ உயிர் படிச்சேன், இல்லைன்னா இன்னத்துக்கு இந்த இடத்துல நின்று கேட்டிருக்க மாட்டேன் எதையுமே. அட கடவுளே, இதுதான் காரணமா? இருந்தாலும் நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்க தண்டாப்பா, இப்பதான் புரியுது பிசி எதுக்காக பார்க்க ஒன்ன மாதிரியே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்றது. நீ பண்ண ட்ரைனிங் அந்த மாதிரி போல அவளுக்கு. உண்மையில நீங்களும் ரொம்ப கைண்டானவங்க தாங்க, நான் எப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பட் இருந்தாலுமே எந்த டைம் வேணாலும் எனக்கு கொள்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? சரி ரொம்பவும் பதட்டப்படாத, நான் அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். இல்லைங்க, என்னுடைய 24 வயசுல வந்து உங்களை மாதிரியான ஆட்களை நான் இது முன்னாடி மீட் பண்ணதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் இந்த மேட்ச் கூட முடிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியா? ஆனா நான் நினைச்சது வேறையாச்சே, நான் எந்த ஒரு கோவமும் இல்லாம உங்ககிட்ட நல்லபடியாக தான் சண்டை போடணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? சரி ரொம்பவும் பயப்படுறது தெரியுது. ஹீரோவும் உண்மையிலே இந்த பொண்ணு கோவத்துல இருந்து பார்க்க சகிக்கல, கொடிரி மாதிரி நடந்துக்கிறான், ஆனா ஹாப்பியா இருக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கா பார்க்கவே. நீ எப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மேஜிக் இன்ஸ்டியூஷன் வந்து நான் நடத்திட்டு இருக்கேன், டைம் கிடைச்சிட்டா வந்துட்டு போ, உனக்காக நான் திரும்பியா காத்துட்டு இருப்பேன். அந்த இடத்துல ஏங்க எனக்கு எந்த விதமான மேஜிக் டேலண்ட்டும் கிடையாதுங்க, நான் எதுக்காக அந்த இடத்துக்கு வரணும்? எனக்கு சான்ஸ் கிடைச்சவன கத்துக்கிறேன். அதுக்கு மட்டும் கிடையாது, நான் புதுசாக கத்துக்கிற எந்த ஒரு மேஜிக்கா இருந்தாலும் அது மேல தான் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் கேட்கறேன் ஒன்று வர சொல்லி. அப்ப நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஹீரோவா தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுநாள் வந்து அந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்து முடிச்சிட்டு இப்போ வரண்டா நடந்து வரும்போது ஃபீஸும் இருக்கான். என்னப்பா ஃபீஸில் வாங்க மாஸ்டர், வா இன்னைக்கு என்ன பிசினஸ் வந்து? இல்ல நான் இன்னைக்கு வந்ததுக்கான காரணமே சில
போர்ஷன்ஸை வந்து இந்த இடத்துல குத்துட்டு போலாம் தான் மேஜிக் காப்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அதனாலுமே இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துக்கு வந்து குத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். மேஜிக் போர்ஷன்ஸா இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா? என்னங்க இது உங்களுக்காக தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளே ஒன்று கொடுக்க இது பார்க்கவே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது, கண்டிப்பா நான் இதை வாங்கிக்கலாமா? என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்ல போனா என்னுடைய கமெண்டர் லேசி என்கிட்ட ஆல்ரெடி என்ன நடந்த விஷயத்துல மொத்தத்தையுமே சொல்லிட்டாங்க. ஓ அந்த லிட்டில் கேர்ள் வந்து உன்னுடைய கமெண்டரா? ஆமா, இந்த சின்ன வயசுல அவங்க மேஜிக் பவர்ஸ் எல்லாமே எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பார்க்க அப்படி தெரிய மாட்டாங்க. அதான் விஷயமே, ஏதோ எங்க இருக்க மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டு இந்த போர்ஷனை அதுக்காக தான் உங்களுக்கு திரும்ப தரேன். ஓகே பிசில நீ எந்த விதமான மன்னிப்பு என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தப்பு இந்த சரி தானே. இருந்தாலும் ரொம்ப நன்றி. இருந்தாலுமே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. உன்னுடைய மாஸ்டர் வந்து ஐசியும் பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி ஃபயரையும் ஈஸியா பயன்படுத்தினாங்க. பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல அவங்க. ஒரு ஸ்வாடால எதிர்த்து மேஜிக் கூட சண்டை போட முடியுமா? அது அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் புரியவை. உண்மைதான். இருந்தாலுமே அவங்களுக்கு எங்களுக்கு ஸ்பெஷலானவங்க தான். மேஜிக் ஸ்பெல்ஸை பயன்படுத்துறதுல அவங்க ரொம்பவும் டாப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களா? பேஜிலே நீ ஆர்டர் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கமாண்டர் வந்ததுக்கு வரான். சரி ஓகே, இதெல்லாமே நான் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். சரி உங்களை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் கிளம்ப. அதுக்கப்புறம் அவளும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும், என் கூட வரீங்களா சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோவும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க, என்னது நான் புதிய அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் கொடுக்கணுமா? ஆமா கண்டிப்பா நீங்க தான் இந்த வேலைக்கு கரெக்டா இருப்பீங்கன்னு தோணுச்சு, அதனால தான் உங்களை வர சொல்றேன். அது ஆர்டர் எங்களுக்கு தான் வந்திருக்கு, அதை நாங்கள் ஒன்றும் அப்ரூவல் பண்ணல. நீங்க மட்டும் ஓகேன்னு சொல்லினா அப்ரூவல் கொடுத்துட்டு எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது கில்ட் மாஸ்டரோடைய கைப்படை எழுதுனது, அவரே உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் இதை வந்து கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டேனா, இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே உண்மைதான், இதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது. ஹீரோவும் எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டஞ்சன் அட்டாக்ல எப்படியெல்லாம் ஸ்கில்லை பயன்படுத்தி அட்டாக் பண்ணணுன்ற விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதை ட்ரைனிங் மூலியமா டெவலப் பண்ணிக்கணும். ஹீரோவும் டஞ்சன் அட்டாக்கா கடவுளே, நானும் என்னுடைய வயசுல ஒரு மான்சருக்கு பயந்து அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிச்சேன். இருந்தாலும் நான் ரொம்ப லக்கியானு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ட்ரெஷரை கண்டுபிடிச்சதுனால மான்சர்ஸ் கூட கண்டுபிடிச்சு என்னுடைய கண்ணு வீங்கிட்டு அந்த இடத்துல அடிப்பட்ட நிலைமையில நான் வெளியே வந்தேன். உண்மையை சொல்ல போனா அதுதான் என்னுடைய முதலும் கடைசியுமான ரைடு அப்படிதான் நினைச்சிருந்தேன். பட் ஆனால் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல என்னுடைய ஃபேமிலி விட்டு ஓடுனது என்னோட தப்பு தான். மாஸ்டர் இந்த மாதிரி விஷயத்துல ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம், நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஃபேக்ட் என்னன்னா மிஸ் சாண்ட்ரா வந்து த்ரில்லிங்கான விஷயங்களை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஆனா என்ன இருந்தாலும் நான் சொல்ல வருது என்னன்னா, மாஸ்டர் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட ஸ்கில்லை வெளிப்படுத்துங்க. மிஸ் சிட்ரஸ் நீங்க சொல்றது சரிதான், பட் ஆனால் அட்வென்ச்சரிங் பண்றது மூலியமா நமக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அதனால நானே மாஸ்டர் கூட போயிட்டு நியூ அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே அந்த ட்ரைனிங் கொடுக்க ஆசைப்படுறேன். நீ இந்த இடத்துல எல்லா வேலையும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. அவங்களும் அப்படியே மறைச்சிக்க, ஆஹா ரெண்டும் என்ன இப்படி பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்கலாம். இருந்தாலும் மாஸ்டர் இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்காம போறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சி நம்ம இதே மாதிரி வேலையை பார்க்கலாம், இல்லைன்னா விட்டு கடாச வேண்டாம். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் கில்ட்ல பக்கத்துலேயே தான் இருக்குது, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாங்க. சரி நாவும் அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு பார்க்க ஹீரோவும் நம்ம வந்துட்டுமா, வாங்க கில்ட்டுக்குள்ள தான் இருக்க போ, வாங்க மாஸ்டர் உள்ள போவோம். அங்க போனா இவனும் இருக்க, வா பெர்ல வந்து உக்காரு. இவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இது ஒன்னும் இவளோட வீடு கிடையாது. பெர்ல நீ இந்த இடத்துக்கு வருவான்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா, உனக்காக தான் இந்த இடத்துல காத்திருந்தேன், அது உன்னை பார்க்கறதுக்காக. மாஸ்டர் இவங்க தான் மேஜிக் கிராப்ஸோடைய ஹெட். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கில்டு மாஸ்டரையும் நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, என்ன பத்தின சரியா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் தான் நீடோஸ் லிபரஸ் அட்வென்ச்சர்ஸ் கில்டோடைய ஹெட். அப்படி இல்லைங்க, என்னுடைய பேர் தான் பிரெல் கிராண்டடன். உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம். மிஸ் ஜாண்ட்ரா வந்து என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நீங்க தான் அந்த 2 டிராகன்ஸோட வார் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதனாலே உங்களுடைய வேலை என்னது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. இல்லைங்க எனக்கான ஜாப் அவ்வளவுதான், அது மட்டும் நான் பண்ணிட்டு போவேன், அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல வேலை இந்த இடத்துல இருக்கு, அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். ஆஹா நம்ம சொல்றதையே உங்க காதுல வாங்க மாட்டாங்க, நமக்குலாம் எதுக்கு இந்த வேலை? அப்புறம் இவன் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் மேஜன். முக்கியமான விஷயத்தை இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கான். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா மாஸ்டர் கிராண்டிடன் உண்மையிலேயே உங்களுக்கு அட்வென்ச்சரிங்ல எதனா ஒரு அனுபவம் இருக்கா முன்னாடியே? ஏன்னா அட்வென்ச்சரிங்ல அனுபவம் இருக்கிற ஆளுங்களை நம்பி தான் நாங்க இந்த மாதிரி அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா நீங்க வேணாம். மேஜன் என்ன பேசுற? இவர் என்னுடைய மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. பிளாக் ரேங்க் அண்ட் கமாண்டரா இருக்கிற தகுதி இருக்கிற உங்களுடைய மாஸ்டராகவே அவர் இருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு அட்வென்ச்சரிங்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் வேணவா? அதனால தான் கேட்குறேன். அட்வென்ச்சரிக்கப்பட்டவருக்கும் அதில் பார்ட் ஆஃப் தி தான் டஞ்சன் அட்டாக் எல்லாமே. ஹீரோவும் வாடா மேஜன் இப்போதான் என் நிலைமையை புரிஞ்சுக்கணும், என்னை இதை விட்டு போயிட்டு சொல்றா, என்னை தேர்ந்தெடுக்காதரா, நான் போய் என் வீட்டில் போய் சேர்ந்து என் வேலையை பார்க்குறேன்டா, தேவையில்லாத வேலையெல்லாம் மூக்கு நடிச்சு எனக்கு வேலையை வேணாட்டா. இதை பார்த்துட்டு அவ்வளோ பக்கத்தில் இருக்க காண்டாவரா? மேஜன் ரொம்பவே என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. என்னுடைய மாஸ்டர் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ போயிட்டு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அவர் கண்ணு முன்னாடியே. எதை கேட்டுட்டு லேசியும் என்ன நீ இப்படி பேசுறேன்? அப்போ என்னுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டியா? ஜாண்ட்ரா எங்க பாருங்க ஜாண்ட்ரா, எந்த அட்வென்ச்சர் கில்ட்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஆளா சேரணும்னா கூட அவருக்குன்னு சில பொறுப்புகளும் இருக்கு, அனுபவமும் இருக்கு, அதெல்லாம் நாங்க வச்சு தான் தேர்ந்தெடுப்போமே. ஏன்னா ரீசெண்டா தான் நிறைய மான்சஸோடைய ஆக்டிவிட்டி அந்த இடத்துல தென்பட்டு இருக்கான். ஆமா அவன் சொல்றதுல உண்மை இருக்க தான் செய்யுது. மேஜன் என்ன வெளியே தித்துறா, வேணாண்டா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டே அப்படின்ற மாதிரி இரவு மனத்துக்குள்ளே வச்சுக்கிறான் டீ குடிச்சுன்னு. உங்களுடைய மாஸ்டர் இதுல கலந்துக்கணும்னா அவர் அப்போ நிரூபிக்கணும். ஒண்ணு இல்ல மிஸ் ஜாண்ட்ரா உங்க கூட அவர் டூயல் போட்டு சண்டை போடணும். என்னடா இங்க நடக்குது? இவன் என்ன தித்திருவான்னு பார்த்தா இதே இடத்துல நிக்க வச்சு சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது நல்ல ஐடியா, இதுக்கு நான் ஒத்துக்குறேன். அதுக்கு என்னுடைய மாஸ்டரும் ஒத்துக்கணும்ல. கில்ட் மாஸ்டரும் சரியா சொன்னீங்க. சரி நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர் கிராண்டினன்? ஹீரோவும் என்னால நோவும் சொல்ல முடியுது. சரி ஓகே நான் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் மக்கள் முன்னிலையில இந்த இடத்துல சண்டையும் நடக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப காலங்கள் கழிச்சு திரும்பி உங்க கூட ஃபைட் பண்ண போற மாஸ்டர், இதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறா. ஹீரோ கூட வந்தது சேர்ந்தது எப்படின்றத விஷயத்தை காமிக்கிறாங்க. இவ்வளவு தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட
ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வாழ்றதுக்காக புதிய வீடு நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ட்ரைனிங் அமைகிற ஒரு இடத்தையும் பார்த்து வீடு கட்டிட்டு வேண்டாம். 6 மாசம் ஆகும். பரவாயில்ல, அந்த கொஞ்சம் மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாதான் நம்மளால அப்படின்னு இவங்களை பேசிட்டு வரும்போது இவங்களுடைய கேரேஜ் வந்து ஏதோ ஒரு மான்சர் வந்து அட்டாக் பண்ண இனிமே அட்டாக் பண்ண சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்க. அப்ப பார்த்தா ஒரு மான்சர் தான் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அந்த டிரைவர் உட்பட அதுக்கப்புறம் இவனுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே அட்டாக் ஆகுறாங்க. அதனால இந்த பக்கம் சாண்ட்ராவோடைய அம்மாவும் நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்குல அவளும் தண்ணியில கீழே குதிக்க அதோட தான் கண் முடிச்சு ஹீரோ கிட்ட வந்து சேர்ந்துறான். நீ நல்லா தானே இருக்கு பண்ணு. அதுக்கப்புறம் அவங்களும் கண்ணு மூடு. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து ஹீரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க அம்மா இவளுக்கு சாப்பிடுறதுக்கு எதுனா எடுத்துனாங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கண் முடிச்சுட்டு இருக்கான். சரி பொண்ணு பொறுமையா சாப்பிடு, அர்ஜென்ட் படாதுன்னா ஓகே ஓகே. சரி உன்னுடைய பேர் என்ன? சுரேனா என்னுடைய பேரு. நீ தனியாவா வந்திருக்க? உன்னுடைய அப்பா அம்மா எங்க? அந்த விஷயத்தை கேட்டு அடுத்த நிமிஷமே அவன் அந்த அட்டாக் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான் அவன் மனசுக்குள்ள. சரி சரி ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் கேட்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்போதைக்கு, அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறவன். அதுக்கப்புறம் அவங்க கூட நல்லா பழக ஆரம்பிச்சிடான். நல்லாவா சாப்பிட்றா. பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு மன கஷ்டத்துல வாழ்ந்துருக்க மாதிரி வாழ்ந்துருக்கேன். ஹீரோ ஒரு நாள் ட்ரைனிங் பண்றதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னொரு பக்கம் ஆர்வம் வருது. என்ன சுரேனா வந்து நீயும் ட்ரை பண்ணி பாக்குறியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு கலையை கத்து கொடுக்க ஆரம்பிச்சவன் தான். அதுக்கப்புறம் அவ அதை பிடிச்சி போயிட்டு ஹீரோ கூட நல்லா அட்டாச் ஆகிட்டு அதை கத்துக்க ஆரம்பிக்கிறான். இதனால இவங்க கூட நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நாட்களும் கடந்த போக நல்லாவே கத்துக்கிற. ஒரு கட்டத்துல மத்த பசங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அதுக்கு எல்லாத்தையுமே அலோவ் பண்ணி நல்லா ஆதரவா அவளை பாத்துக்கிறான். ஒரு நாள் ஹீரோவும் ஏன் சொல்றேனா உங்ககிட்ட இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது எனக்கு எப்பவோ இல்ல, ஸ்டார்டிங்ல நீ கத்திய பிடிச்ச அப்பவே எனக்கு தெரியும், அதனால இப்போ நான் சொல்றேன் உன்னால 2 ஸ்வாட பயன்படுத்த முடியும், அதனால அதை பயன்படுத்தி பாருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரைனிங் எடுக்கவே அதுக்கப்புறம் பார்த்தா இவளை தத்தெடுக்கவே ஆளுங்க வந்துட்டாங்க பேரண்ட்ஸ் உட்பட. நல்லபடியா ஒரு ஃபேமிலி அடைஞ்சிருச்சு பொண்ணு சொல்றேனா. அதனால ஃபியூச்சர்ல மேபி எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா எங்களை பார்க்க வாங்க, நல்லபடியா இருக்கணும், அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோ, நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழி அனுப்பி வைக்கும் போது அவனை பக்கம் கண்கணங்க மாஸ்டர் உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்றேனா. என்னைக்கு இருந்தாலும் நான் உன்னுடைய மாஸ்டர் தான், நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்கத்து வா, நான் உனக்காக தயாரா இருப்பேன். அந்த நொடியில் அவரை விட்டு நான் பிரிஞ்சேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்து ஒரு அளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டான். பரவாயில்லப்பா இப்போ நீ கோல்டன் ரேங்க் ஏஜுக்கே வந்துட்டேன், உன்னுடைய ரேங்கோடைய ஃபாஸ்ட்டுக்கு ஈடியனே இல்லையா, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஸ்பீடா இருக்கு, ரொம்ப நன்றிடா. சரி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அது என்னன்னா நீ எதுக்காக ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்? அது என்னன்னா இந்த வேர்ல்டு என்னுடைய கண் கூட நானே போயிட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன எந்தத்துல என்னென்ன நடக்குதுன்றத அப்படின்னு இவங்களும் பேசிட்டு போகும்போது அந்த கரேஜை மறைச்சு நிறைய கொள்ளக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனுக்கு மிரட்ட ஆரம்பிக்க நானே இதை பாத்துக்கிறேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு சொரண கிட்ட ஒருத்தன்னு சொல்லிட்டு கீழே பார்க்க ஆனா அவன் விட்டு கொடுக்காம நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மொத்த பூரையும் அசால்ட்டா அந்த சீக்கிரமா முடிக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரியான உலகத்துல இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாஸ்டருடைய ஸ்வாட் ஸ்கில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல இந்த உலகத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு இப்ப கரண்ட்ல ஹீரோ கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கான். இப்ப கிட்டத்தட்ட எனக்கு மாஸ்டர் கிட்ட இருந்து பிரிஞ்சு நான் 20 வருஷம் ஆயிருச்சு. அவருக்கு வயசாயிருக்கும் பார்த்தாலே தெரியுது, ஆனா இருந்தாலும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நான் அவரை ஈஸியா தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரியாதை கொடுக்குறான். ஹீரோவும் பதில் மரியாதை கொடுக்க பரவாயில்லையே இன்னமும் மரியாதை கொடுக்கணும்னு விஷயம் வந்து இன்னமும் நினைச்சிட்டு இருக்கான் மனசுல. கண்டிப்பா இவ என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இதைதான் நான் இவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நல்ல பொண்ணு இவதான். இருந்தாலும் இப்ப எனக்கு எதிராக சண்டை போட போறான், என்ன பண்றான்றது பார்ப்போம். இது ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சாலுமே ஒரு கட்டத்துல அவ ஹீரோக்கு டஃப் கொடுக்குறான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிக்கிறான். இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான், இது எனக்கான வாய்ப்பு, மாஸ்டர் கண்டிப்பா என்கிட்ட இப்ப தூத்து போக போறாரு. ஆனா இருந்தாலுமே மாஸ்டர் எப்படி இந்த வயசுல கூட உங்களால இந்த அளவுக்கு சண்டை போட முடியுது, இது என்னுடைய கனவு தெரியுமா, உங்க கூட சண்டை போடணுன்றது, என்னோட ஃபுல் பவர் பயன்படுத்தி உங்க கூட சண்டை போறேன், என்னோட ட்ரீம் நிறைவேறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை யோசிச்சு சந்தோஷமா ஹீரோ கூட ஃபைட் பண்றான். பரவாயில்ல இவளுடைய டேலண்ட் அதிகரிச்சிருக்கு, பட் இருந்தாலும் இவளுடைய ட்ரைனிங் கொடுத்தது நான் தான், அப்படி இருக்கும்போது இவளுக்கான ஈபிக் பாயிண்ட் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதுக்கப்புறம் அவளுடைய ஸ்வாட் ஒன்று கீழே அவளை ஷாக் ஆகிற சமயத்துல அதுக்கப்புறம் கால தடிக்க ஹீரோவும் கீழே படுக்க வச்சிடான். இப்ப எனக்கு ஒரு வாயிண்ட் வந்துருச்சு சொல்றேனா, மாஸ்டர் ரொம்ப நன்றி, நீங்க பிரமாதமா சண்டை போட்டீங்க அப்படின்னு அவளை சொல்ல. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே ஹீரோவை பாராட்டுறாங்க, ரொம்ப சூப்பர், அட்வென்ச்சரிங் பண்றதுக்கான எல்லா விதமான தகுதிகளும் அனுபவங்களும் இப்போ மாஸ்டர் பேட்டர்ல இருக்கு. மேஜனும் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை பத்தி தப்பா நினைச்சதுக்கு, இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் ஏன் நானே இருந்தா கூட ஒரு ஆள் மேல டவுட் பட்டிருப்பேன், அதனால இதுல உங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாது, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கில்டு மாஸ்டரும் நல்லாவே சொன்னீங்க மாஸ்டர் கேட்டேன், இதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் எல்லாமே உங்களுடைய பொறுப்புல விட்டுறேன், வாங்க மாஸ்டர் இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு இந்த வேலையை நம்ம செய்யாம இவனுக்கு நம்மள விட மாட்டானுங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுல இருந்து அட்வென்ச்சரிங் பண்றதுக்காக அந்த டென்ஷன் அட்டாக்காக வந்திருக்கான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. அந்த பசங்களும் ஒவ்வொருத்தர் நம்மள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்னோட பேர் போட்ரா அப்படின்னு செட்டா இருக்க பையனை சொல்ல, அந்த பொண்ணும் என்னோட பேரு நிட்டோரி, அப்புறம் சைட்ல இருக்கிற பையனும் என்னோட பேரு சார்லி காட், போட்டோ நேரடியும் பிராண்ட் ரேங்க்ஸை சேர்ந்தவங்க, அப்புறம் சார்லி காட் மட்டும் சில்வர் ரேங்க் அப்படின்னு ஒன்னு பக்கம் நம்ம சிரேனாவும் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் இந்த பசங்க உண்மையிலேயே ஸ்டார்டிங்ன்றதுனால ரொம்ப நர்வஸா இருக்காங்க, என்னோட பேரு பிரெல் கார்டினன்ட், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார், சரி வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூண்டு பார்க்க அங்க போன பசங்க எல்லாருமே அத்தகாசமா அந்த மாற்றத்தை எதிர்த்து போராடுறாங்க. பசங்க ஸ்டார்டிங்ல தயங்கினாலுமே ஓரளவுக்கு துடிப்பதமா இருக்காங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல யோசிக்க மான்சஸ் இந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை வந்து ஒருத்தவங்க டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு மான கிறிஸ்டல் மூலியமா. அதுக்கப்புறம் இன்னமும் முன்னோக்கி நிறைய மான்சஸ் அவங்களை போட்டு தள்ளிட்டு வெளியே வராங்க. மாஸ்டர் ட்ரைனிங் எல்லாமே எவ்வளவு நல்லபடியா முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா நானே எதிர்பார்க்கல தான், இந்த 3 பசங்களும் ரொம்ப அட்டகாசமானவங்களா இருக்காங்க. ஆமா மாஸ்டர் இருந்தாலுமே இந்த இதுல ரொம்ப பலம் வாய்ந்த மான்சஸ் எல்லாமே இல்லாதது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. என்ன சொல்றேன்? ஆமா ரீசெண்டா நிறைய பவர்ஃபுல்லான மான்சஸ் இந்த இதுல வந்துட்டு போறதை நான் கேள்விப்பட்டேன், பட்
இருந்தாலுமே இந்த இடத்துல அதுங்களா காணும், என்னமோ தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சார்லி கிளாட் கிட்ட இருந்த அந்த மான கிறிஸ்டலும் உடஞ்சிரு. அவனுக்கு என்னன்றது புரியல. டே போட்டுறா, நில்றா, போயிடுறா வெளியே, வாங்கடா போவோம்னு சொல்லிட்டு அவனை பேசிட்டு இருக்கும்போது அப்ப பார்த்தா ஒரு மாந்திரம் வந்து அவனை அப்படியே தட்டி தூக்குது. ஹீரோவும் போட்டா கீழே குனிதான சொன்ன அடுத்த விஷயமே அந்த பையனை தூக்கி விசிறி அடிக்குது. எதுவும் சரி, நீங்க 2 பேரும் இதே இடத்துல இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் வெளியே வர. ஹீரோவும் அந்த மான்சரை பார்க்க அதுவும் பயங்கரமா கத்துது. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு துறையாவும் இதுவா இது ஸ்பெஷலா வீட் நமக்குன்னு டிசைன் செய்யப்பட்ட டார்கெட் ஜெனோ கிரேபல் இது பேரு. இந்த மாதிரியான மான்சர் சில இடத்துல தான் இருக்கும், அதுல ஒரு சிலது இந்த இதுல இருக்குதா, ஆச்சரியமா இருக்கு. ஹீரோவும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோட எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். அதை பார்த்து அதோட இந்த இதுல இந்த எபிசோட முடிக்கிறேங்க. சரிங்க, சேர்ந்து வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிக்கும் அப்படி லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிரேக் நாள் வச்சுங்க. அப்போ தான் போற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட பிரமதமா இருக்கும், முடிவு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.